வி சேகர் அவர்கள் தனது குருவை இழந்த நிலையில் கேள்விப்பட்டேன். நாங்கள் ட்ராப் பண்ணுறீங்களான்னு இந்த ஸ்கூட்டரில் அவரை கொண்டு விட்டதுலேருந்து அப்போ பேசிட்டு வந்தேன். நான் இதில் ஒரு சீன் பண்ணேன் பார்த்தீங்களா சார் அப்படின்னு. நான் பார்த்தேன் சார், நல்ல காமெடியாக இருந்தது அப்படின்னு. அன்றையிலிருந்து ஆரம்பித்த பழக்கம். அவருடைய மனைவிக்கு அப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும்போது அந்த பிளட்டு கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போலேருந்து பல விஷயங்கள் நான் அவரோட சேர்ந்து பணியாற்றியது இல்லையே தவிர, ஒரு நல்ல நண்பர், நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர். ஒரு நான் ஹீரோ இல்லை, ஹீரோ திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் திரைப்பிரபலங்கள் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி தங்களது ஆழ்மனதில் உள்ள துயரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வரும் காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோயில் என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து இன்று தரணி போற்றும் தமிழ் சினிமாவை ஆண்ட முக்கியமான ஒரு கலைஞனாக உயர்ந்திருந்தவர் கே பாக்கியராஜ் அவர்கள். ஒரு சாதாரண உதவியாளராக தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர். தனது குரு பாரதி ராஜாவின் 16 வயது நிலை திரைப்படத்தில் ஒரு உதவியாளராக தனது சினிமா பயணத்தை தொடங்கியவர். தனது குருவு தந்தை ஸ்தானத்தில் இருந்த பாரதி ராஜா நம்மை விட்டு பிரிந்த அடுத்த 16 நாள்கள் கழித்து தனது வாழ்க்கை பயணத்தை முடித்து கொண்டிருக்கிறார். நட்புக்காக திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். உனது நண்பனை நீ அழைத்து கொண்டாயா என்பதைப் போல தனது குரு இறைந்த ஒரு 16 நாட்கள் கழித்து தானும் இப்பூவுலகை விட்டு மறைந்திருக்கிறார் கே பாக்கியராஜ் அவர்கள். அவர் தற்பொழுது நம்மோடு இல்லாவிட்டாலும் இந்திய சினிமாவிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு எப்பொழுதும் தமிழ் சினிமா இருக்கும் காலமெல்லாம் அவர் நம்முடன் இருப்பார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. 1977 ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் திரைப்படமான 16 வயது நிலையில் ஒரு உதவியாளராக தனது திரைப்பயணத்தை தொடங்கியவருக்கு பிற்காலத்தில் ரஜினி, கமல் என இரு துருவங்கள் தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருந்த போதிலும் அவர்களை தாண்டி நம்மாலும் உச்சந்தொட முடியும் என்று சாதித்து காட்டியவர் கே பாக்கியராஜ். வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், நடிகர் என்று அடுத்தடுத்த பரிமாணங்களை கடந்த அவர் தொடர்ந்து இசையையும் கற்றுக்கொண்டு இது நம்மாளு திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளராகவும் தமிழ் திரையுலக ரசிகர்களை கவர்ந்தார். அடுத்தடுத்து ஒரு சில திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றிய அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பாக்கியா என்ற இதழை நடத்தி வந்தவர். இலக்கியத்தின் மீது அதிக பற்று கொண்ட ஒரு பன்முக வித்தகர் என்று சொல்லலாம் கே பாக்கியராஜ் அவர்கள். தனது ஆசான் பாரதி ராஜாவிடம் உதவியாளராக, வசனகர்த்தாவாக, திரைக்கதை ஆசிரியராக பணியாற்றியவர்